தேமுதிக வேட்பாளர்கள் 4 பேரும் தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வலம் வருவார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை தீநகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகம் கமலாலயத்திற்கு தேமுதிக வேட்பாளர்கள் நேரில் சென்றனர். அங்கு பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினர். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணி என்றும் இங்கு எந்த விதமான சலசலப்புகளுக்கும் இடமில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் தேமுதிக வேட்பாளர்கள் அனைவரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தங்களை மீண்டும் சந்திப்பார்கள் என்றும் அவர் கூறினார். தேமுதிக சார்பில் தம்பி சுதீஷ் அவர்களின் தலைமையில் 4 வேட்பாளர்களும் இங்கே வந்து வாழ்த்து பெற்றமைக்கு அவர்களுக்கு எங்களது முழுமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வேட்பாளர்களாக எப்படி 4 பேரும் வந்து வாழ்த்து பெற்றார்களோ அதே போல பாராளுமன்ற உறுப்பினராக 4 பேரும் வந்து வாழ்த்து பெற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அது நடக்கும். ஏனென்றால் 40ம் நமதே நாளையும் நமதே என்று சொல்லும் பொழுது அந்த 40இல் இந்த 4 நிச்சயமாக அடங்கும். அதனால் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறோம். ஏனென்றால் இது வலிமையான. இதேபோல் இந்த கூட்டணி 40 தொகுதிகளிலும் மகத்தான மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று தேமுதிக துணை செயலாளர் LK சுதீஷ் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் கேப்டன் விஜயகாந்த் பங்கேற்பார் என்றும் அவர் அப்போது கூறினார். எப்பவுமே தேமுதிக பொறுத்தவரையும் கேப்டன் அவர்கள் அனைத்து தொகுதிக்கும் எப்பவும் பிரச்சாரம் பண்ணுவார். 2011 சரி, 14 சரி, 2016 சரி, எல்லா தொகுதிக்கும் கேப்டன் போவார், சுற்றுப்பயணம் போவார். பிரச்சாரம்ல வந்து புதன்கிழமைக்கு வந்து தொகுதிக்குள்ளே போகிறேன். பிரச்சாரம் வந்து அங்கே இருக்கிற எங்களுடைய கூட்டணிக்கு சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளுடன் தலைவருடன் சேர்த்து பேசி முடிவெடுக்கப்படும்.